வியாதி உங்களை கொல்லாது. ஏன்னா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்களிடத்தில் நிறைவேறணும். கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறணும். கர்த்தர் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்ன காரியங்களை உங்கள் கண்கள் பார்க்கணும். நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சாத்தானுடைய வேலைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியாது. டாக்டர் சொல்லிடுவாங்க, இதுதான் லாஸ்ட், இது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சாத்தானுடைய வேலைக்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியாது. ஒரு நாள் மரிப்போம், அது தேவனுடைய வேலையில நாம் மரிப்போம். தேவனுடைய வேலையிலே நாம் பறந்து பரலோகத்துக்கு போவோம். அதுக்கு முன்னாடி வியாதியோ மரணமோ விபத்தோ உங்களை கொல்வதில்லை, தீங்கு உங்களை தொடர்வதில்லை. இப்போ யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்த உடனே இயேசுவும் பிடிபட்டு விட்டார். இப்போ யூதாஸுக்கு மனசு வலிக்குது, மனதில் வியாகுலப்படுறான், மனதில் கஷ்டப்படுறான். அப்போ போய் ஸ்தோத்திரம் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் வேதபாரர்களிடத்திலும் சொல்லுகிறான், குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, உங்கள் பணம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிறான். அவங்க சொன்னாங்க, இது உண்பாடுன்னு சொல்லிட்டாங்க. உலகத்துக்கிட்ட போய் நீங்கள் உங்கள் குற்ற உணர்ச்சியை சொன்னீங்கன்னா, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, இந்த மனுஷனுக்கு தீங்கு பண்ணிட்டேன், இந்த மனுஷனை நான் காயப்படுத்திட்டேன்னு சொன்னீங்கன்னா, அது உன் கோபத்தில் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி உங்களுடைய குற்ற உணர்வுகள் அவங்க தீர்வு சொல்ல முடியாது. உங்களுடைய குற்ற உணர்வுகள் உங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுக்காது. மாறாக இந்த யூதாஸ் காரியோத்து தேவனிடத்தில் வந்து இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் உம்மை காட்டி கொடுத்து விட்டேன், என் பண ஆசையினால் காட்டி கொடுத்து விட்டேன், நான் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திருடினதுனால நான் இப்போ பண தேவையில் நான் காட்டி கொடுத்து விட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். இவனுடைய குற்ற உணர்ச்சி இவனுடைய சந்தோஷத்தை கெடுத்தது. உண்பாடுன்னு சொல்லிட்டாங்க. உலகம் அப்படிதான் சொல்லும். வேத பாரகர்கள் பரிசேயர்கள் எந்த மனிதர்களும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, எந்த மகான்களும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. பூமியிலே பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. எனக்கு பிரியமானவர்களை, குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குதா? ஐயோ நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவம் செஞ்சுட்டேன்ட்டு வருத்தப்படுறீங்களா? உங்களுடைய குற்ற உணர்வு உங்களை மன்னிக்காது. மாறாக நீங்கள் மனஸ்தாபப்பட்டு உங்கள் குற்றத்தை உங்கள் பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை பண்ணும்போது, பிதாவாகிய தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது மகா பெரிய சந்தோஷம் உங்களுக்கும் உண்டாகும், உங்களை குறித்து பரலோகத்திலும் உண்டாகும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.